ஹாய் ஹலோ, திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான், நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு செய்கிறேன். நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். ரெசிபின்றத விட குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். நம்ம வீட்டில் எப்போவுமே நார்மலாக ப்ரெட்டு இருக்கும். கண்டிப்பாக ப்ரெட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்புறதுக்காக நம்ம வச்சுருப்போம். அந்த ப்ரெட்டு உங்கள்கிட்ட ஒரு லெஃப்ட் ஓவர் ப்ரெட்டு ஒரு 5 ஸ்லைஸ் 6 ஸ்லைஸ் இருந்தால் கூட போதும். ஆளுக்கு 2 ஈவினிங் இந்த ஸ்நாக்கை செஞ்சு ஒரு பாலோ இல்லை காஃபியோ போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டே டு டே ஒர்க்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல சிக்கனை மிளகாத்தூள், உப்புத்தூள், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி வைங்க. அடுத்தது பொட்டேட்டோ, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு பாயில் பண்ணிங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் உள்ள பொருள் வச்சே தான் செய்கிறேன். வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராவாக இல்லாத பொருள் வச்சு செய்யலை. அதனால் உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்ற உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த சிக்கன் ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு ஒன்றும் பாதியமாக நம்ம இதை மிக்சியில் அடிச்சுக்குவோம். சிக்கனை ஆற வச்சு உதுத்தாச்சு. கையில் உதுத்துக்க முடியலன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கேப்சிகம், ஆனியன் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றினோனையும் இதில் ஆனியனை போட்டுக்குவோம். நம்ம இப்போ ஆனியன் ஆயில் சோட்டே பண்ணிக்குவோம். சால்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிக்கும் போதே அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். சிக்கனுக்கும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம், ரொம்ப வேண்டாம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனையும், அதாவது ஒரு 50% குக் ஆனோடனையும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். சிக்கன் அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா சோட்டே பண்ணிடுவோம். இதில் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மசாலா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுவேன். பெப்பரும் கேப்சிகம் போடுறதுனால சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. வதக்கின பிறகு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுருவோம். நான் ஏன் கேப்சிகம் ஆட் பண்ணலை அப்படின்னா, கேப்சிகம் ஹாஃப் குக் கூட கிடையாது, ஒரு குவார்ட்டர் குக்கு, அதாவது ஒரு 10 to 15% குக் ஆனால் போதும். அது க்ரன்ச்சி டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர் அப்போ தான் இருக்கும். இல்லைனா ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம இப்போ நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லலாம் சாப்பிட்ற மாதிரி. அதனால் இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். சிக்கன், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பாயில் பண்ணி நல்லா குக் ஆகணும். நமக்கு நம்மளோட இது மட்டும் கேப்சிகம் மட்டும் குக் ஆகக்கூடாது. இப்போ நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுருவோம். பிறகு நம்மளோட கட் பண்ணி வச்ச குடமிளகா கேப்சிகம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுவோம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டினாவே போதும். ஏன்னா நான் கட் பண்ணியிருக்கதே பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதுலேயே அது ஓரளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பேன்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் பரப்பி இதை ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு இதுக்கிடையில் நான் நெக்ஸ்ட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்குவோம். இந்த ஓரத்தில் உள்ள இந்த இடத்த மட்டும், இந்த ப்ரௌனிஷாக இருக்குல்ல, இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு அதை இது எல்லாத்தையுமே 4 பக்கமும் எடுத்துருவோம். கட் பண்ணி இதை எடுத்துருவோம். அப்படியே
இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து அவனில் வச்சு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க, ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அப்படியே அந்த ப்ரெட்டில் வந்து ஓரத்தில் மிஞ்சினது இருக்குல்ல, அது வந்து நான் வந்து அவனில் கொஞ்சம் சூடு பண்ணி அப்படியே ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான் அதுவும். இப்போ ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட் எல்லாமே ஓரத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் உருண்டையை உருட்டிக்குவோம். உருண்டையை உருட்டிக்கிட்டு நம்ம வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த உருண்டையை உருட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் செய்ய ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல உருண்டையை உருட்டிக்குவோம். உருட்டிட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸிங் போவோம். நான் இது எல்லாத்தையும் உருண்டையை உருட்டிடுறேன். உருட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்கள்கிட்ட பேசிவிட்டு 3 உருண்டை உருட்டிட்டேன், 4வது உருண்டை உருட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எல்லாமே. நான் நல்ல பால் உருட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நடுப்புற வந்து உங்களுக்கு சீஸ் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பேபி சீஸ்லாம் விற்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி பிள்ளைங்களுக்கு இதுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து உருண்டையை உருட்டிடலாம். இதுக்குள்ளே அப்படியே உருண்டையை வந்து உருட்டிடுங்க. அப்படியே வச்சு உருட்டிடுங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும். இப்போ இது எல்லாத்துலேயும் நான் வந்து உள்ளே வந்து சீஸ் வச்சுக்கிறேன். நான் சீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பட்டர் சீஸு இதெல்லாமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதனால் சீஸ் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சீஸ் இதில் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. அதனால் சீஸ் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சீஸ் இதில் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவு, அதாவது கெட்டியாக கலக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கங்க. இதை கிண்டி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கெட்டியாக வருதுன்னு. இது வந்து அப்போ தான் வந்து நம்ம பால் இதில் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். அதுக்காக இது போதும், இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல ப்ரெட் ஸ்லைசஸ், இதை வந்து தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுங்க. தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கையை வச்சு புழிஞ்சு எடுத்துருவோம். இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டரை மட்டும் புழிஞ்சு எடுத்துருவோம். இப்போ வாட்டர் எல்லாமே புழிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் நம்மளுடைய இந்த பாலை வைப்போம். சிக்கன் பாலை வச்சு இதை அப்படியே நல்லா மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி இதை உருண்டையாக உருட்டிடுவோம். இது எதுக்கு நம்ம தண்ணியில் நனைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே அப்படியே நீங்கள் வந்து எக்ஸஸ் வாட்டர் இருக்கும், இதை அப்படியே புழிஞ்சு விட்ருங்க. எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா புழிஞ்சு விட்ருங்க. அப்படியே நல்லா அழுத்தி 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 இந்த இது மசாலா வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி நல்லா உருண்டையை பிடிச்சிக்குவோம். உருண்டையாக மேக்ஸிமம் உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஷேப் அப்போ தான் அழகாக வரும். நல்லா உருண்டையாக இந்த மாதிரி இப்படி எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ உருண்டை உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வாட்டரில், இதில் வந்து இதை நம்மளுடைய உருண்டையை டிப் பண்ணி எடுப்போம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுக்கணும். உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். பிரட்டிட்டு இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். அதே போல் இதையும் நான் வந்து இதில் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எல்லாமே நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயில் சூடு பண்ணி ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துக்குவோம். நம்ம இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்குது.
ஆயில் சூடானோனையும் நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வாங்கியிருக்கேன் நான் இந்த தடவை. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ வாங்கலை இந்த மந்த்து ரைஸ் பிரான் ஆயில் வாங்கி பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து ஃபேட்டு நோ கொலஸ்ட்ரால்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதாவது நெல்லோட உமி இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்த ஆயில் தான் இது. அதனால் இப்போ அது வாங்கி பார்த்துருக்கேன். அதில் வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம அப்பளம் இதெல்லாம் பொரித்தோம்னா அது வந்து அதோட ஆயில் வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஆயில் சூடாகட்டும், அதில் எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயிலில் வந்து நம்ம இதை போட்டுக்குவோம். சிம்லேயே வைங்க, சிம்லேயே வச்சு ஹையில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த வெளியில் உள்ள ஸ்கின் மட்டும்தான் நமக்கு குக் ஆகணும், உள்ளே உள்ளது எல்லாமே குக் ஆகிடுச்சு. அதனால் சிம்லேயே வச்சு மெதுவாக அப்படியே குக் பண்ணிவிடுங்க. போட்ட உடனே பெரட்டிடாதீங்க, பெரட்டிட்டிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்து போயிடும். அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை குக் ஆகட்டும். இப்போ ஆயிலை கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இது மேலே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகும், சீக்கிரம் கூட குக் ஆகும். குக் ஆனோடனே நீங்கள் வந்து இதை அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. ஒவ்வொரு பக்கமாக குக் ஆனோடனே திருப்பி போடுங்க. எப்படி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா வெளியில் எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள நம்ம வச்சுருக்கோம்னா ஸ்டஃபிங்குள்ளே வந்து நம்ம சீஸ் வச்சுருக்கோம். சீஸும் அப்படியே மெல்ட் ஆயிரும், சூட்லேயே அதனால தான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். சிம்மில் வச்சோம்னா மெதுவாகவே குக் ஆகும். குக் ஆனோடனே உள்ளே வந்து அந்த ஹீட் போய் நம்ம வச்சுருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும். அப்படியே நல்லா கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் உழுவில் அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். வெளியிலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன், ரொம்ப டார்க் ப்ரௌன் வரோன்னா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருவோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ அடுத்த மீதி எல்லாம் போட்டுக்கிறேன். பாருங்கள், சாஸ் வச்சுருக்கேன். இப்போ மீதி எல்லாமே நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரை பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்கேஸ் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிக்கரண்டி இருக்குல்ல, இதில் இப்படி எண்ணெயில் வந்து தெரிச்சிரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் இதில் அரிக்கரண்டியில் வச்சு எண்ணெயில் இப்படி போட்டு எடுக்கலாம். நம்மளோட சிக்கன் பால்ஸ் எண்ணெய் அப்படியே கோல்டன் கலரில் எண்ணெயே ஒட்டலை பாருங்கள். எடுத்து கையில் வச்சு பார்க்குறேன். நான் இந்த ஆயில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வச்சு தான் நான் இப்போ ஃப்ரை பண்ணேன். ரைஸ் பிரான் ஆயில் வச்சு தான். கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டலை, நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வெக்கேஷனில் இருப்பாங்க குழந்தைங்க, என்ன செய்கிறது, ஏதாவது ஸ்நாக் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், வெஜிடபிள் சாப்பிடுவீங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் போடுவேன். நான் கண்டிப்பாக வந்து இல்லாட்டினாலும் போடுவேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு எனர்ஜி வரும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டுடே ஸ்நாக் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரேசா, பாய்.